நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு கில்லர் ஒரு அசாசன் ஸ்டோரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான படம் கேஏடி கேட். ஸோ கேட்ன்றவங்க ஒரு அசாசன். அவங்க வந்து ஒரு பர்சனை டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க, கொலை பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன் வந்து இவங்க ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இவங்க ஒரு பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தெரிய வருது அவங்க வந்து எனிமி குரூப் வந்து இதை வேணுனே தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க யாரும் டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு 24 hours தான் இருக்கு அந்த பாய்சனுக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு திரும்ப உயிர் வாழ்றதுக்கு. அந்த 24 hours அவங்க மருந்து தேடி போறாங்க. போகும்போது நடக்கிற ஆக்ஷன் தான் வந்து இந்த படம். ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லவே இல்லை. அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த மூவிஸ் இருந்தாலும் எனக்கு கேட் வந்து பர்சனல் ஃபேவரட். டாப் நாட்ச்ல இருக்கும். ஆக்ஷன்ஸ் சூப்பர்பா இருக்கும். அது ப்ரூட்டாலிட்டி, பிளட்டு, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் சூப்பர், சான்ஸே இல்லை. இது நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும், ஒரு ஃபன் ஃபில்டான வந்து ஒரு ரொம்ப ப்ரூட்டலான ஒரு வயலண்டான ஒரு மூவி பார்க்கணும், ஆக்ஷன் த்ரில்லர் நினைச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.